உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 21வது நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமையில கூட நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவரை நோக்கி பார்த்தவர்களாக, அப்பாவை நோக்கி பாருங்க, பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே. நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்நாள் என் முடிவு வரையும். ஹalleluya. எத்தனை பேர் சொல்லுவேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? கொஞ்சம் உங்க வாயில திறந்து, இந்த உயிர் தழுதலின் நாள்ல தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் வாயில திறந்து அப்பாவை நோக்கி பார்த்தவர்களாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உண்மையின்றி எங்களுக்கு வேற எந்த துணையும் வேற எந்த ஒரு காரியமும் இல்லை அப்படின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி கரங்களை தலைக்கு மேல தட்டி எங்களோடு நீர் வாசம் பண்ணுங்க. எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுங்க. மீதியான ஒவ்வொரு பகுதியும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உயிர் தழுதல் 4 நாளே கொஞ்சம் ஜெயமா இருக்கணும், கம்பீரமா இருக்கணும். எத்தனை பேர் தேவன் அபிஷேகம் படுத்திருக்கிறார்? எத்தனை பேர் தேவன் அழைத்து இருக்கிறார்? அழைக்கப்பட்டவர்களாக தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக தான் வந்திருக்கோம். அப்போ நம்ம சும்மா அப்படியே உம்முன்னு இருக்க கூடாது. நல்லா பலத்தோட கையை தட்டி பாட்டு பாடி ஆமீன் நல்லையிலாம் சத்தமாக சொல்லி அப்பாவை நம்ம ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும். ஸோ இப்பொழுது கூட நம்ம திலகதான பாஸ்டர் கிருபாகரன் அவர்கள் வந்து நம்முடைய ஆராதனைக்கு நடத்துவார்கள். விடுதலையோடு ஆராதிங்க. ஆண்டவர் நம்ம உங்கள் மத்தியில் பெரிய காரியத்தை செய்வாராக. ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற நீங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறணும் அப்படின்னா மனசை விட்டு மற்றவங்க என்ன செய்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, என்ன யோசிக்கிறாங்கன்னு பார்க்காம நான் வந்திருக்கிறது ஆண்டவரை ஆராதிக்க, நான் வந்திருக்கிறது ஆண்டவரை சேவிக்க, நான் வந்திருக்கிறது தேவனோடு பேச அப்படின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை பண்ணுங்க. பார்க்கலாம், தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏமே ஸ்தோத்திரங்களப்பா, துடுக்கிறோம் துடுக்கிறோம் துடுக்கிறோம்ப்பா, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மையை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, ஜீவ பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. என்ன
எஜமானனே என் இயேசு ராஜனே உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன் நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன் அழைத்தீரு உம் சேவைக்கு என்னை அழைத்தீரு உம் சேவைக்கு அதை நான் மறப்பேனோ அதை நான் மறப்பேனோ எஜமானனே என் இயேசு ராஜனே இன்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே ஐயா எத்தனை பேர் சொல்ல என்னமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உங்கள் சித்தம் செய்வது மாத்திரமே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உலக நாயத்திலிருந்து எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே அப்பா உம் சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களி கூறுவேன் இயேசு அப்பா உம் சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களி கூறுவேன் எப்போது உம்மை காண்பேன் ஐயா எப்போது உம்மை காண்பேன் ஏகுதையா என் இதயம் ஏகுதையா என் இதயம் எஜமானனே என் இயேசு ராஜ அநேகருடைய உள்ளத்துக்குள்ளாக எஜமானனே என் இயேசு ராஜனே இன்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே ஐயா இன்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே என் தேசையில் அப்பா நீ ஆள வேண்டும் என் குடும்ப எல்லையெங்கும்
உலகத்தின் வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. ஐயா எண்ணமெல்லாம் எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பா உங்கள் சித்தத்தை செய்ய அவையான இந்த கனமான ஊழியத்தை ஆடி கொடுத்துகளே. இந்த கனமான ஊழியத்தை உண்மையுள்ளவன் என்று நம்பி, உண்மையுள்ளவன் என்று நம்பி பாட கனமான ஊழியத்தை எங்கள் கைகளில் கொடுத்துக்கிறோம். உமக்காய் பிரயாசப்பட, உமக்காய் அவையான ஓட நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இதுவரையிலும் ஜீவகளிடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்ன வார்த்தை எப்படியா? அவையான ஒரு நல்ல போராட்டத்தை போராடி ஒவ்வொருவருக்கு நீ அனுகிரகம் செய்வீராக. அவையான உங்களுடைய ஊழியத்தின இன்னும் அதிகமாய் ஓட, இன்னும் அதிகமாய் பிரயாசப்பட, இன்னும் அதிகமாய் கத்தாவே நாங்கள் முன்னேறி செல்ல ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களுக்கு முன்பாய் கத்தாவே நீரே பெரியவர், நீரே ரட்சகர் என்று நாங்கள் முழங்க தகப்பனே எங்களை நீ பலப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோமா. உள்ளத்தின் ஆயத்தில் உமக்காய் ஓட என்னை பலப்படுத்துக, உமக்காய் ஓட எங்களை பலப்படுத்துக. எங்கள் கால்களை மான்களுக்கு ஒத்த கால்களாய் மாற்றும்படியாய் எத்தனை பேர் கேட்கு எல்லா வாய்களை திறந்தவர்களாய், எல்லா வாய்களை திறந்தவர்களாய் முக்காய் பிரயாசப்பட உதவி செய், மக்காய் ஓட உதவி செய். இதுவரை எனக்காய் ஓடின வாழ்க்கை போதும் ஆண்டவர், இதுவரை அவையான சுயத்துக்காய் ஓடின வாழ்க்கை போதும். இனி மக்காய் ஓட உதவி செய். என்னை போல எத்தனையோ ஆத்மாக்கள் ரசிக்கப்படாமல், எத்தனையோ ஆத்மாக்கள் கத்தாவே உலகத்தில் இருக்க சொந்தங்கள் எல்லாம் ரசிக்கப்பட பயவாய் மரபலம் மக்காய் ஓட உதவி செய்யும். அப்படியாய் ஓட கத்த உதவி செய்வாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஒரு பாடலை கூட பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. தண்ணீரை கடக்கும் போது என்னோடு கூட இருக்கின்றேன், அக்னி நடக்கும்போது கூடவே வருகின்றேன் என்கிற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக.
உறவே வருவின்றி ஒழுங்கு போவதில்லை, நான் எழுந்து போவதில்லை, ஒழுங்கு போவதில்லை, நான் எழுந்து போவதில்லை. தண்ணீரில் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது உறவே வருவின்றி ஒழுங்கு போவதில்லை, நான் எழுந்து போவதில்லை, ஒழுங்கு போவதில்லை, நான் எழுந்து போவதில்லை. என்மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என்மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவிவிட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே, என் பாவம் கழுவிவிட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது உறவே வருகின்றேன். ஒழுங்கு போவதில்லை, நான் எழுந்து போவதில்லை, ஒழுங்கு போவதில்லை, நான் மூழ்கி போவதில்லை, நான் எழுந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எழுந்து போவதில்லை. உமது பார்வையிலே வெளியேற பெற்றவன் நான், உமது பார்வையிலே வெளியேற பெற்றவன் நான், மதிப்புக்கு உரியவன் நானே, இங்கு மகிழ்வுடன் நடனமாடுவேன், மதிப்புக்கு உரியவன் நானே, இங்கு மகிழ்வுடன் நடனமாடுவேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது உம்மோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது உறவே வருகின்றேன். ஒழுங்கு போவதில்லை, நான் எழுந்து போவதில்லை, ஒழுங்கு போவதில்லை, நான் பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தி, பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தி, ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே, பாவத்திலே தினம் பாடி மகிழ செய்தீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது உறவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எழுந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எழுந்து போவதில்லை. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தி, பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தி, ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே, ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது உறவே வருகின்றேன். ஒழுங்கி போவதில்லை, நான் எழுந்து போவதில்லை, ஒழுங்கி போவதில்லை, நான் எழுந்து போவதில்லை. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், நீ என்னை மறப்பதில்லையே, உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளே, நீ என்னை மறப்பதில்லையே, உமது
உள்ளங்கையில் பொதித்து வைத்துள்ளேன். நன்றி ஐயா, 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 நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு அக்கினியில் நடக்கும் போது உறவே வருவேன். மூழ்கி போவது நல்ல கவிர தண்ணி. நான் ஒருபோது மூழ்கி போக மாட்டேன். தண்ணீர் கடந்தாலும் அக்னி நடந்தாலும் ஒருபோது நான் மூழ்கி போக மாட்டேன். காரணம் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் தேவன் என்னை நடத்துகிறவராய், என்னை களம் பிடித்து நடத்துகிறவராய் என்னோடு கூட இருக்கிற குறிப்பிட்டார். நான் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் மூழ்கி போகாமல் தேவன் என்னை தூக்கி சுமக்கிறவராக என்று சொல்லுகிறவர்கள் உள்ளத்தினாக ஓ மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லையே. எனது உலகையில் பொறுத்து வைத்துள்ளேன். நீ என்னை மறப்பதில்லையே. உமது உலகையில் பொறுத்து வைத்துள்ளேன். நன்றியா, 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 நன்றியா. தண்ணீர் கடக்கும் போது என்னோடு இருப்பேன். அக்கினியில் நடக்கும் போது உறவே வருவேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் பெற்ற தாய் பிள்ளையை மறந்தாலும், என்னை உற்றார்கள் மறந்தாலும், என் சொந்தங்கள் மறந்தாலும், அவையானவர் யார் என்னை மறந்தாலும் நீ என்னை மறக்காமல் இத்தனை நாளாய் கண்மணி போல பாதுகாத்து இனி இருக்கின்ற நாட்களிலும் கர்த்தாவின் கரங்களை பிடித்து வழி நடத்துகிறவராக என்று சொல்லி எத்தனை பேர் சொல்லுங்க முடியும்? மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உள்ளத்தில் எல்லா கவலை தண்ணி. ஓ ஷகதரகபலதரபா உயிமஹந்தலா துரா கபலதரபியாந்தலபோ உயிமஹந்தலா துரா ஷகதரபலபா உயி கபலதரபியாந்தலபோ ஷகதரபலபா. ஓ ஹalleluya. என்னை படைத்தவர், என்னை உருவாக்கினவர். ஓ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லும்போது நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். விடுவிக்காமல் போனாலும் நான் இந்த பொருளை வணங்குவதில்லை என்று சொல்லி தைரியமாய் சொன்னேன். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரை மாற்றுகிறார். ஒவ்வொருவரையும் கர்த்தாவை நீ பலப்படுத்துகிறார். அவையானவர் நீ என்னோடு கூட இருக்கிறேன். அவையானவர் முழு மனதாய் விசுவாசி. அவையான முழு மனதாய் நாங்கள் விசுவாசிக்கணும் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தில் இருக்கிறான அந்த கொஞ்சம் அவிசுவாசத்தை கூட பா எடுத்து கொடுங்கப்பா. நீ எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறப்பா. ஓ தண்ணீர்களை கடக்கும் போது, ஓ முத்துனுக்கு அக்னியை நடக்கும் போது நீங்கள் என்னோட கூட இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி உள்ளத்தில் ஆழத்தில் மூழ்கி போவதில்லை, இருந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. எல்லா கால்களும் தட்டி ஓ உற்சாகமாய் 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 ஓ ஹalleluya.
Hallelujah, hallelujah. Oh, shakada rabala dura kabala daraba. Ulibala dura shagada rabala. எத்தனை பேர் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், எத்தனை பேர் உள்ளத்தில் ஒரு சமாதானம், எத்தனை பேர் உள்ளத்தில் ஒரு மனமகிழ்ச்சி. ஓ தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எவரும் என்னை அசைப்பதில்லை, ஒருவரும் என்னை அசைப்பதில்லை. ஒரு வலதுபுறத்தில் 1000 பேரும் இடதுபுறத்தில் 14 பேரும் வந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்ன வேதத்தில் வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஓ ஷாகா டோரா கபலதாரா பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தின் வல்லமை அப்பா, ஒரு விசுவாசத்தின் வல்லமை இதுவரையிலும் விசுவாசிக்காத நேரங்களில் அப்பா நான் உண்மை விசுவாசிக்கிறப்பா. இதுவரையில் ஒருவேளை விசுவாசிக்காமல் இருந்திருக்கலாம், இதுவரையில் என் வாழ்க்கையில் உண்மை நாங்கள் விசுவாசிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி அவையானவர் என் வாழ்க்கையில் முழுவதுமாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் துதிக்கிறோம், உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அப்படியே உற்சாகமாக மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இம்மட்டும் தேவன் நம்மோடு கூட இருந்து இந்த ஆராதனை வேளையில் நீங்கள் எந்தெந்த காரியத்திலெல்லாம் சோர்ந்து போய் வந்திருந்தாலும் இன்றைக்கு எல்லா விதத்திலிருந்தும் நாம் மூழ்கி போக மாட்டோம். ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுக்கிற வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்பா, மீதியான பகுதி எல்லாவற்றும் உடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பிரசனத்தின் கரமங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறதா நன்றி, நன்றி. தாழ்த்தி பெருமைக்கிறோம் சுமக்கில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமென். ஸோ இந்த 21வது நாளில் பரமனின் பாதத்தில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கு ஸ்பெஷலாக வந்துட்டு இன்னைக்கு தேவனுடைய உயிர்த்தெழுதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையை நம்ம அனுசரிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ பாதியை தாண்டி கால் எடுத்து வைக்கிறோம். ஸோ ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. நீங்கள் எந்தெந்த காரியத்திலெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்களோ இன்றைக்கி ஆண்டவர் கட்டாயம் வந்துட்டு ஒரு பெரிய அற்புதத்தை அதிசயத்தை செய்வாராக. ஸோ ஆன்லைன் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருக்கும் நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க, நிறைய பேரை வந்துட்டு இந்த ஜெபத்தில் இணைக்க வைக்கிறீங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷம். ஸோ அது மாத்திரமல்ல, ஸோ பார்க்குற நீங்களும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு தொடர்ந்து நம்மளுடைய ஜெபங்கள் நம்மளுடைய சபையின் மூலியமாக இந்த காரியத்தின் மூலியமாக வருகிறது எல்லாமே உங்களுக்கு வரும். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆமென். சரி, ஒரு வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். தேவன் எந்த விதத்தில் நம்மளோடு பேசணும் அப்படின்ட்டு நம்ம விரும்புகிறோம். இன்றைக்கு ஒரு அபிஷேகத்தை குறித்து, தேவனுடைய வழி நடத்துதலை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஓகே. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் நாம் எடுத்து நான் வாசிக்கலாம் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் 16, 13 வாசிங்க. நான் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் தம்முடைய சுகந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சொல்லி
யார் அபிஷேகம் பண்ணுகிறார் அப்படின்னா சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமென். 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 Okay. இப்போ தேவன் சாமுவேல் மூலியமாக சவுலை எப்படி அபிஷேகம் பண்ணுகிறார், தாவீதை எப்படி அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. அப்படின்னா இன்னைக்கு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிச்சிட்டோம். 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது சாமுவேல் அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணினார் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். 2 பேரையும் யார் தான் அபிஷேகம் பண்றாருன்னா சாமுவேல். சாமுவேல் தான் அபிஷேகம் பண்றாரு. இந்த அபிஷேகத்தின் தன்மையை குறித்து நாம் இன்றைக்கு வந்துட்டு ஒரு வேகமாக சில காரியத்தை நாம் பார்க்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். நாம் நினைக்கலாம், ஸோ ஆண்டவர் அவங்கள மட்டும் தான் அபிஷேகம் படுத்துறாரு, நம்மளை அபிஷேகம் படுத்தல, நம்மளுக்கு அந்த ஒரு காரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. முதலாவதாக அபிஷேகத்தில் வித்தியாசம் இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. 16ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் வாசிக்கலாமே. அவர்கள் வந்தபோது அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். அப்படின்னா சாமுவேல் நம்ம எதை குறித்து இன்னைக்கு தெளிவா பார்க்கிறோம் அப்படின்னா 2 பேருடைய அபிஷேகம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது. தேவன் எந்த விதத்துல அவர்களை வித்தியாசப்படுத்தி அவர்களை அபிஷேகப்படுத்துகிறார் என்று நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தான் இருந்தாலுமே கட்டாயம் இதை தொடர்ந்து கேளுங்கள், உங்களுக்கு வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு அதுல இருக்கிறதான காரியம் உங்களுக்கு விளங்கும். பாருங்க. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்பாக சவுலை சாமுவேல் அபிஷேகம் பண்ணும்போது அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேனே, 10வது அதிகாரம் 23வது வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கிருந்து அவனை அழைப்பித்து கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்துட்டு அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்ற போது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழிருக்கத்தக்கதாக உயரம் உள்ளவனாய் இருந்தான். கவனிங்க, யார் பேர் அப்படின்னா இவங்க 21ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை வந்துட்டு அவர்கள் தேடுகிறார்கள். தேடும் பொழுது அவன் எல்லாருக்கும் எப்படிப்பட்டவனா இருக்குன்னா, ஜனங்கள் நடுவுல அவன் வந்துட்டு எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படின்னா, எல்லாரும் அவனுக்கு கீழே இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட்டா, நல்ல ஒரு பாடியா, நல்ல ஷேப்பா, அது ராஜாக்கு இருக்கிறதான ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு வடிவமாக இருக்கிறான். ஆனா பாருங்க, இப்படிப்பட்டவனை தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாரான்னா ஆண்டவர் வந்துட்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆனா இங்க தாவீதினுடைய காரியத்துல பார்க்கும் பொழுது சாமுவேல் எழும்பி நின்று அவனை அபிஷேகம் பண்ணுவதற்காக, யார் அபிஷேகம் பண்ணுவதற்காக வாசிங்க, அதை எலியாபையா? எலியாபை. வாசிங்க. அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்த உடனே இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, ஈசாயினுடைய வீட்டிற்கு சாமுவேலை அனுப்புகிறார். சாமுவேலை அனுப்பி அங்க அவருடைய குமாரல்ல ஒருத்தனை முதல்ல தெரிந்தெடுக்கிறதுக்காக ஈசாய் அனுப்புகிறார். சாமுவேல் பார்த்த உடனே என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவனை தான் தேவன் தெரிந்தெடுத்திருக்கணும். ஏன் அப்படின்னா, சவுலை தெரிந்தெடுத்திருக்கும் பொழுது கூட அவனுடைய காரியத்தை பார்க்கும்போது எல்லாரை விட இவனுக்கு என்னது எப்படி சொல்ற, ஜனங்கள் எல்லாம் சவுலுக்கு கீழே தான் இருந்தாங்க. அப்போ ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டை வச்சுதான் என்ன செய்யலாம் அப்படின்னா அவன் யூகித்து கொண்டிருந்தான், இவனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவன் இல்ல, இவனை நான் என்ன செய்யல, தெரிந்தெடுக்கல, இவனை நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்ட்டு. சோ பாருங்க, இன்னைக்கு சில நேரங்கள்ல ஆண்டவர் பிரமாணத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்கணும், நிறைய காரியம் இருக்கணும், அதுக்கான வடிவம் இருக்கணும், நல்ல டேலண்ட் இருக்கணும், நல்ல திறமை இருக்கணும், அப்பதான் உலகமே கொண்டாடும்.
ஆனா ஒண்ணுமே இல்லாத இருக்கிற சூழ்நிலையில இவன் சாமுவேல் யோசிச்சு பார்க்கிறாரு, இவனை தான் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார்னு. ஆனா ஆண்டவர் சாமுவேலை என்ன செய்யல, இது சாரி, எலியாப்பை தெரிந்து கொள்ளல. தெரிந்து கொள்ளப்பட்டவன் வேறு சாமுவேல், இது தாவீது. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சோ நம்மளுடைய வாழ்க்கையில இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் நம்ம சிறியவனா இருக்கிறோம், காட்டுல இருக்கிறோம், நமக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லை, தாளந்து இல்லை, தனிமையில இருக்கிறோம், எல்லாராலையும் வெறுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில நடைபெறுமா அப்படின்ட்டு. ஆனால் வசனம் சொல்லுது, தேவன் என்னத்தை பார்த்தாராம்? இருதயத்தை பார்க்கிறார். நியாயப்பிரமாணம் இதுல சரியா இருக்கே, அதுல சரியா இருக்கே, கரெக்டா இருக்கே, இது இந்த அளவுகள்ல பார்க்கும். ஆனா கிருபையின் பிரமாணம் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறதா இருக்கு. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப நம்ம நினைக்கலாம், நம்மளெல்லாம் தேவன் அபிஷேகம் படுத்துவாரா, நம்மளெல்லாம் ஒரு காரியம் படுத்துவாரா அப்படின்ட்டு. நான் அவங்கள மாதிரி திறமையா இல்லையே, அவங்கள மாதிரி தாளந்து உள்ளவனா இல்லையே, அவங்கள மாதிரி எல்லாத்துலயும் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸா பேசுறது இல்லையே அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தகுதியே இல்லாத, ஏன் தாவீதை குறித்து பார்க்கும்போது அவன் வந்துட்டு போருக்கு போகும்போது கூட எல்லாராலையும் ரிஜெக்டட் பர்சனா இருக்கிறான். உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா தேவன் அவனை தான் தெரிந்து கொள்கிறார். இன்னைக்கு நீங்க மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, என் வாழ்க்கையில தேவன் என்ன அபிஷேகப்படுத்துவாரா, என்ன எல்லாம் நிரப்புவாரா, என் கூட எல்லாம் பேசுவாரான்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கான திட்டத்தை ஆண்டவர் வகுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை அவரே உங்கள் மீது பொழிய பண்ணுவா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ரெண்டாவது, முதல்ல அபிஷேகத்துக்கு வித்தியாசம் இல்லை அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது, இவன் அபிஷேகத்தை தேடி போகிறான். வாசிங்க 1 சாமுவேல் வந்துட்டு 9:15-16. அதே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை. 1 சாமுவேல் 9:15-16 வாசிக்கும். சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்த இடத்துக்கு பென்யமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்திற்கு அனுப்புவேன். அவனை என் ஜனமாக இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கனவாய். என்னன்னா, நாளைக்கு இந்நேரத்துல யார் அனுப்புவேன்? ஒரு பென்யமின் நாட்டான, பென்யமின் கோத்திரத்துல சவுல் அப்படின்றவனை அனுப்புவேன். நீ என்ன பண்ண? அவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்ட்டு. ஆனா இதே சாமுவேல் 16:2 வாசிக்கும் பொழுது, அதற்கு சாமுவேல் நான் எப்படி போவேன், எப்படி சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொண்டு போடுவானே என்றான். அப்போது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. கவனிங்க, இங்க மனிதர்களால ஏற்படுத்துகிறதான நியாயப்பிரமாணத்துக்கு ஏதுகிறமாக பழைய ஏற்பாட்டுலாம் இதை நான் என்ன ஒப்புமையா நான் பேசுறேன் அப்படின்னா, தாவீதினுடைய அபிஷேகத்தை புதிய ஏற்பாட்டுக்கு முன்னோட்டமாக நான் பேசுகிறேன். இங்க சவுலுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா, இவன் தேடி போகும்பொழுது அங்க என்ன நடக்குது? தேவன் சவுலை சாமுவேலின் மூலமாக என்ன செய்யறாரு? அபிஷேகிக்கிறாரு. இவன் தேடி போறான், கழுதையை காண அடிச்சிட்டான். இவன் இப்படியே தேடி போறான். ஆண்டவர் சொல்றாரு, இவனை என்ன செய்ய? அபிஷேகம் பண்ணு. இவனை என்ன செய்ய? ராஜாவாக நீ என்ன செய்ய? அந்த ஸ்தானத்துல உட்கார வை அப்படின்ட்டு. ஆனால் இந்த இந்த ரெண்டு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டுல நிறைய நேரங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னா, வருவாரு, அவர்களோட தங்கி இருப்பாரு, திரும்ப போயிடுவாரு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, சிம்சோனோடு கூட இருந்தார். அவன் விழுந்து போனோன்னு என்ன பண்ணிட்டாரு? போயிட்டாரு. சவுலுடைய வாழ்க்கையில பிற்பாடு பார்க்க போகிறோம். அவனை என்ன செய்யறான்? கர்த்தருடைய ஆவி அவனோட என்ன செய்யல?
போனதை கூட அவன் என்ன செஞ்சான்? உணரல. அறியாமல் உணராமல் இருந்தான். அப்போ அந்த எப்படி சொல்றதுன்னா, அந்த ஆவியானவருடைய அபிஷேகம் பழைய ஏற்பாட்டில் வந்துட்டு போயிடுது. ஆனா புதிய ஏற்பாட்டில் முன்னோட்டமா இருக்கிறதான தாவீதினுடைய வாழ்க்கையில அது நிரந்தரமாக அப்படியே காணப்படுகிறது. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்போ பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும் பொழுது இவன் அபிஷேகத்துக்காக தேடி போறான், அந்த அனாயிண்டிங்காக அவன் தேடி போறான். ஆனா புதிய ஏற்பாட்டுல அபிஷேகம் தாவீதை தேடி வருகிறது. ஆமென். 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 ஏன் எப்படி இந்த புதிய ஏற்பாடோட தாவீதை கனெக்ட் பண்றேன் அப்படின்ட்டு நான் பேச போறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்போ அந்த காரியத்திலிருந்து அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த அபிஷேகம் அவன் தேடி போகும்போது அதை வந்துட்டு கண்டுபிடிக்கிறான். ஆனா இங்க தாவீது வந்துட்டு அபிஷேகத்தை தேடி போல, ஆனா அவன் காட்டுல இருக்கிறான். ஆனா அவனை தேடி அபிஷேகம் வருது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். யோவான் ஸ்தானங்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா கூட அவர் சொல்லுகிறாரு, ஏசாமி வரும்பொழுது அவர் சொல்லுகிறாரு, இவருடைய பாதரட்சியை கழட்டுறதுக்கு கூட என்னது இல்லை, பாத்திரவான் இல்லை, நான் பாத்திரவான் அல்ல. அந்த அந்த அளவுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா யோவான்ல போட்டிருக்கு, ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா 13:8-9 பேதுருவோடு கான்வர்சேஷன் நடக்குது. அப்ப ஆண்டவர் வந்துட்டு பேதுருட்ட கேட்கிறாரு, நான் உன்னுடைய என்ன செய்யணும், கால்களை கழுவணும். அவன் சொல்றான், இது என்ன செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, இதை நீங்க வந்துட்டு செய்யலாமா அப்படின்னு கேள்வி. அந்த வசனத்தை படிச்சிடலாமே, யோவான் 13:8-9. ஓகே, நான் வாசிக்கிறேன். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அபிஷேகத்துல அந்த யோவான் அவரோடு நான் பாதரட்சியை கூட வந்துட்டு என்ன செய்யறதுக்கு, சுமப்பதற்கு கூட நான் தகுதி இல்லாதவனா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த டவுன் ஒர்த்தில் இறங்கி வரேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் அந்த டவுன் ஒர்த்தில் இறங்கி வந்து உன் கூட நான் இறங்கி என்னுடைய பிரசன்ஸை நான் உனக்கு கொடுக்குறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எங்க யோவான் ஸ்தானோடைய மனநிலை, அவர் அப்படி இருக்கிறார், நான் இப்படி இருக்கிறேன், அவர்கிட்டேருந்துலாம் எனக்கு கிடைக்குமா, அது கூட நான் பாத்திரம் அல்ல அப்படின்ட்டு. ஆனா இந்த தேவன் வந்துட்டு பேதுருடைய கால், அவன் சொல்றான், என் கால்களை மட்டும் இல்லை, என் கையை மட்டும் இல்லை, என் தலையையும் சேர்த்து நான் முக்கிறது கூட ஒப்பு கொடுக்குறேன். அதான் சொல்றாரு, மூழ்கி இருக்கிறவன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மூழ்குதல்னா பரிசுத்த ஆவியின் நிறைவுக்குள்ளார கடந்து வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல தேவனுடைய அபிஷேகம் நம்மளை தேடி வருகிறது. தேவனுடைய காரியம் நம்மளுக்குள்ளாராக கடந்து வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். 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 அப்போ இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், அபிஷேகம் நம்மளை தேடி வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். தேவனுடைய அபிஷேகம் நம்மத்தில கடந்து வருகிறதாக இருக்கிறது. மூன்றாவதாக, அந்த அபிஷேகம் என்ன விதமான அபிஷேகமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். வாசிங்களேன், 1 சாமுவேல் 10:1 நாம் படித்ததை மீண்டும் வாசிங்க. 1 சாமுவேல் 10:1. அப்போது சாமுவேல் கையில குப்பியை எடுத்து
அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து. இப்போ 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தைல கொம்பை எடுத்து. அப்பனா இந்த 10வது அதிகாரம் முதல் வசனம் எதை சொல்லுகிறது அப்படின்னா, தைல குப்பியை எடுத்து சவுலின் மேல் வார்த்து அபிஷேகம் பண்ண. இந்த 16ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, தைல கொம்பை எடுத்து. குப்பிக்கும் கொம்புக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, குப்பி அப்படின்னாலே நமக்கு தெரியும் அது எதுல செய்யப்பட்டிருக்கும், கண்ணாடியினால செய்யப்பட்டிருக்கும். கண்ணாடி குப்பி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பழைய ஏற்பாட்டோட அபிஷேகம் அது பயன்படுகிற வரைக்கும் பயன்படும். அந்த அந்த குப்பி அப்புறம் என்ன ஆயிடும், உடைஞ்சிரும். ஆனா கொம்பின் அபிஷேகம், கொம்பிலிருந்து வருகிறதான தைலம், வார்க்கப்படுகிற அபிஷேகம் எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னா, யோசிச்சு பாருங்களேன். ஒரு கொம்பு உங்களுக்கு கிடைக்கணும்னு, கொம்பு அப்படின்னா எதுக்கு இருக்கும், மாடுக்கு இருக்கும், எருமைக்கு இருக்கும், அந்த மாதிரி. அப்போ ஆண்டவருக்கு பழைய ஏற்பாடு காலகட்டத்தில் பலி செலுத்துறாங்க அப்படின்னாலே அதுல இருந்து என்ன வரும், கன்ஃபார்மா கொம்பு வரும். இப்ப கொம்பிலிருந்து ஒரு அபிஷேகம், கொம்பிலிருந்து தைலம் வார்க்கப்படுகிறது அப்படின்னா, இப்ப இந்த குப்பியின் அபிஷேகம் அதை பயன்படுத்திட்டு அது மனிதர்களால ஏற்படுத்தப்பட்டது. அந்த அபிஷேகம் பயன்படுகிற வரைக்கும் பயன்படும், அதுக்கப்புறம் அது குப்பியை மாதிரி உடைஞ்சு போயிடும். ஆனா இந்த கொம்பின் அபிஷேகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கொம்பின் அபிஷேகத்திற்கு மூல ஆதாரமா இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த கொம்பு நம்ம கையில கிடைக்குன்னா ஒரு பலி செலுத்தப்படணும். ஏன் நான் இதை புதிய ஏற்பாடோட கனெக்ட் பண்றேன் அப்படின்னா, நமக்கு பழைய ஏற்பாட்டில் எப்படி ஒரு பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக செலுத்தும் போது ஒரு மிருகத்தை பலியிடுகிறார்களோ, அதே போல புதிய ஏற்பாட்டில் நம்மளுடைய பாவத்திற்காக, நம்மளுடைய அக்கிரமத்திற்காக தேவன் நம்மளை அபிஷேகம் படுத்துவதற்காக, பரிசுத்த ஆவியானவரை நம்மளிடத்தில் கொண்டு வருவதற்காக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே சிலுவையிலே நமக்காக என்ன பண்ணப்பட்டார், பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். இப்ப இந்த பலி செலுத்துறதின் பிரகாரமா தான் எது வெளிப்படுதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அபிஷேகம் வெளிப்படுகிறது. ஆமென். அவர் நமக்காக பலியாகி சென்றதற்கு பிறகாக தான் என்ன நடக்குது அப்படின்னா, பரிசுத்த அவர் தான் சொல்றார், நான் போகிறேன், உங்களுக்கான தேற்றரவாளனை என்ன செய்றேன், நான் உங்களிடத்துல அனுப்புகிறேன். இப்ப இந்த கொம்பின் அபிஷேகம் என்ன செய்யுது அப்படின்னா, நான் பாவிதான், நான் மற்றவர்கள் பார்வையில் அற்பமா எண்ணப்பட்டவன் தான், மற்றவர்கள் மாதிரி நான் உடல் வளர்ச்சி இதெல்லாம் இல்லதான், மற்றவர்கள் பார்க்கிற வண்ணமா எனக்கு கிடைக்கல. ஆனால் என்னை தேடி ஒரு அபிஷேகம் வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். எப்படி சாமுவேல் அன்றைக்கு தாவீதை நோக்கி கடந்து சென்று அபிஷேகப்படுத்தினாரோ, அதே போல நமக்காக நம்மளை தேடி வந்து நம்மளை அபிஷேகிற ஆவியானவர் நம்ம கூடவே இருக்கு. ஆமென். ஆமென் சொல்றீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அந்த உடைக்கப்படுகிறது எல்லாமே நியாயப்பிரமாணத்திற்கு ஒப்புமையாக இருக்கிறது. நம்மளை மீண்டும் எழும்பி கட்ட வைக்கிறது அது கிருபையின் பிரமாணமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. 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 அந்த பிரமாணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது நிரந்தரமா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபேசியர்ல கூட பவுல் சொல்லும்போது சொல்றாரு, எபேசியர் 1:13, எபேசியர் 1:13 நான் வாசிக்கிறேன். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இன்னொரு இடத்துல சொல்றாரு, அதே 4ஆம் அதிகாரத்துல, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை என்ன செய்யாதீங்க, துக்கப்படுத்த. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அவர் துக்கப்படுத்தாதீங்கன்னா அவர் உங்கள் கூடவே வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறார்.
உங்க கூடவே இருக்கிறவரா இருக்கிறார். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக, அப்பனா முத்திரைன்னா என்னன்னா, அந்த முத்திரையை அழிக்க முடியாது. அவர் உங்க கூடவே இருக்கிறார். ஆமென். அதனாலதான் அந்த தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது, அதை வாசிங்க பார்க்கலாம். 16ஆம் அதிகாரம் தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதல் கொண்டு அன்னார் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். தாவீதின் மேல என்ன செஞ்சார்? இறங்கினார். அந்த பொழுதே தாவீதின் மேல என்ன செஞ்சார்? இறங்கிட்டார். சவுலுடைய காரியத்துல போய் பாத்தீங்க அப்படின்னா, அவன் கொம்பை எடுத்து குப்பை எடுத்து வார்க்கிறான், எல்லாமே செய்யறான். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல வந்துட்டு என்ன செய்யல? இறங்கல. ஆனா தேவன் சூஸ் பண்ணி, நான் அதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு, இருந்தாலும் அதுல உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, தேவனுடைய கரம், தேவனுடைய வழி நடத்துதல், சாமுவேல் மூலியமாக அவனை அந்த கொம்பின் அபிஷேகம் அவன் மேல வார்க்கப்படும் போது யார் வந்து இறங்குறா அப்படின்னா, கர்த்தர் வந்து இறங்குறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்குகிறார். ஆமென். ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய எல்லா காரியத்தின் ஊடாக நாம் கடந்து செல்லும் பொழுது, எந்த ஒரு காரியத்திலையும் நீங்க ஒரு வெறுமையை பார்க்கலாம். என்னெல்லாம் ஆண்டவர் தேடி வருவாரா, எனக்கெல்லாம் ஒரு காரியம் நடக்குமா அப்படின்ட்டு. நான் தாவீது எங்கேயோ இருந்தான், ஆனால் அபிஷேகம் அவனை தேடி போய் அவனை நிரப்பினது. கடைசியாக அபிஷேகம் நம்மளை என்ன செய்யுமா? அடையாளப்படுத்துமா. எப்படி அடையாளப்படுத்தும் அப்படின்னா, 1 சாமுவேல் 16:18 மட்டும் வாசிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவர் பிரதித்திரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்போ தேவனுடைய ஆவியானவர் வந்துட்டு தாவீதின் மேல இருக்கிறாரு. இப்ப தாவீதுக்கு அடையாளப்படுத்துகிறார். ஏன் அப்படின்னா, ஏன் தாவீதை அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னா, தாவீதினுடைய வாழ்க்கையிலயும் சரி, இப்ப சவுலுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் அவனோடு இல்லை அப்படின்னோடனே அவன் எதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டான்னா, மனிதர்களை நாடி செல்ல ஆரம்பிச்சிட்டான். அஞ்சனம் பார்க்கிறவங்கள்ட்ட போய் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டான். சுயமாக முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதை குறித்து நம்ம நிறைய நேரங்களில் பார்க்கிறோம். ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையில நம்ம நிறைய காரியத்தை குறித்து பார்த்துருக்கோம். அப்ப எல்லாமே தாவீது என்ன செய்வான் அப்படின்னா, தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்திக்குவான். தன் தேவனாகிய கர்த்தரை சார்ந்திருப்பான். அதனாலதான் சங்கீதத்தெல்லாம் எழுதும் பொழுது அவன் எழுதுவான், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் என்ன செய்யப்படுவதில்லை? அசைக்கப்படுவதில்லை. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவருக்கு எப்பொழுதுமே கொடுப்பான். என்ன வந்தாலும், என்ன இழப்புகள் வந்தாலும், என்ன சூழ்நிலைகள் அவனுக்கு மாறுதலாய் முடிந்தாலும், எப்பொழுதுமே ஆண்டவரே அவனை முன்னிலைப்படுத்துவான். இப்படி முன்னிலைப்படுத்தினாலதான் அந்த அபிஷேகமே அவனை முன்னிலைப்படுத்துச்சு. இப்போ அபிஷேகிக்கப்பட்டவன, இப்ப அபிஷேகம் இல்லை அவன்கிட்ட, இப்ப ஆண்டவர் இவன் கூட இருக்கிறார் அப்படின்றத சவுலுக்கு காட்டுவதற்காக ஆண்டவரே ஒரு பொல்லாத ஆவி அனுப்புறார் பாருங்க. இப்ப அவன் சொல்றான், இதை விரட்டணும்னா ஒருத்தன் தான் இருக்கிறான். தேவனுடைய ஆவி இருக்கும் என்று சொன்னான், தேவனுடைய பிரசன்ஸ் உங்க மேல இருக்கும்னு சொன்னா, மற்றவர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார். உங்கள் அபிஷேகம் உங்களுக்கு சாட்சி கொடுக்கும். அன்றைக்கு பயந்து போய் எல்லாத்தையும் விட்டு ஓடி போய் இருந்த பேதுரு தான், அவர்கள் காத்து இருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள்.
எல்லா சீஷர்கள் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக எழும்பி நின்று சொல்றாங்க, நீங்கள் தான் அவரை கொலை செய்தீங்க அப்படின்னு பகிரங்கமாக சொல்லுகிறார். பேதுருவோட வாழ்க்கையில் நிறைய இடத்துல பார்த்தோம், அவர் பக்தி வைராக்கியமா எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். நியாயஸ்தானத்துக்கு முன்பாக கூட நின்று பேசுகிறார். என்னன்னா, அபிஷேகம் அடையாளப்படுத்தும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. அதனாலதான் எபேசியர்ல 1 யோவான்ல 2:27 நான் வாசிச்சு நான் முடிக்கிறேன். 1 யோவான் 2:27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப சத்தியமாகிய அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளார இருக்கிறனால நீங்க எங்கேயும் போய் நிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவே உங்களை போதிக்கிறதா இருக்குது, அதுவே உங்களை அடையாளப்படுத்துகிறதா இருக்குது, அதுவே உங்களை நடத்துகிறதாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். தாவீதுனுடைய வாழ்க்கையில அவன் வந்துட்டு நம்ம நினைக்கலாம் ஒரு வித்தியாசம், அவங்களுக்கு அந்த அபிஷேகம் எனக்கு இல்லை அப்படின்ட்டு. மற்றவர்கள் பார்வையில எல்லாம் திறமை அதெல்லாம் கேட்டகரிலாம் இருக்கலாம். அதனாலதான் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் என்ன செஞ்சார்? பைத்தியமானவர்களை தேர்ந்தெடுத்தார். அப்போ சாதாரணமா இருக்கிற தாவீது சாமுவேலை எழும்பிட்டார், இவனா இருக்குமோ? ஏன்னா அவர் அபிஷேகம் பண்ணும்போது பார்த்தார்ல, சவுலை பார்க்கிறார், இவன் இப்படி எல்லாம் இருக்கிறான் அப்படின்ட்டு. இவனா இருக்குமோன்ட்டு நினைக்கிறார். இல்ல என்று சொல்ல, இவன் இல்ல. ஆண்டவர் நம்மளை வித்தியாசம் இல்லாமல் அபிஷேகம் படுத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இன்னைக்கு அபிஷேகம் உங்களை தேடி வருகிறது. ஆமென். பழைய பிரமாணத்தை நியாய பிரமாணத்தின் மூலியமான ஒரு அபிஷேகம் அல்ல, கிருபையின் பிரகாரமாக ஒரு கொம்பின் அபிஷேகம் உங்கள் மத்தியில கடந்து வருகிறது. அந்த கொம்பின் அபிஷேகம் உங்களை இன்னுமாக வெளிப்படுத்தும். நம்ம எல்லாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகமே உங்களை போதிக்கிறதா இருக்கிறது, அந்த அபிஷேகமே உங்களை வழி நடத்துகிறதா இருக்கிறது. ஆம் தகப்பனே, எங்களோடு பேசுகிற தயவுக்காய் நன்றி. இம்மட்டுமா எங்களோடு கூட இருந்தது நல்ல தகப்பன். இனிமேலும் எங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறேன் ஆண்டவரே. உடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, உடைய அபிஷேகத்துக்குள்ளார எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாவற்றும் உடைய கருத்தில் மீட்பு ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியனும் ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்தலும் இன்றும் என்றும் தேவனுடைய வருகை மட்டும் நம்மளோடு கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்துவதாக. ஆமென். 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 கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸோ அந்த அபிஷேகமே உங்களை போதிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கு. ஸோ தேவனுடைய பிரசன்ஸ்ல இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை பாடும்பொழுது கூட உதாரத்துவமாக உற்சாகமாக கொடுங்கள். ஆன்லைன் மூலியமாக பார்க்கிறவர்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கோம். ஸோ அதை பாருங்க. கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வாராக. ஆமென். 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 தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.